அண்மை செய்தி. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் குமுதம் செய்தி எதிரொலியாக படுக்கை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் குமுதம் செய்தி எதிரொலியாக படுக்கை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பூபாலன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பூபாலன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் 5 அடுக்குமாடி கொண்ட மகப்பேறு நல மருத்துவ பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவ பிரிவில் முதல் தளத்தில் கர்ப்பிணி பெண் சிகிச்சை பெறும் பகுதியாகவும், 2வது தளத்தில் விபத்தில் சிக்கிய பெண் சிகிச்சை பெறும் பகுதியாகவும், 3வது தளத்தில் கர்ப்பிணி பெண் பிரசவ பின்பு குடும்ப கட்டுப்பாடு என்கின்ற அறுவை சிகிச்சை பெறும் பகுதியாகவும், 4வது தளத்தில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பகுதியாகவும், 5வது தளத்தில் பிரசவத்திற்கு பின்னர் பெண்களுக்கான பராமரிப்பு பகுதி என 5 பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது. மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் வருகை புரிந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்வளாகத்தில் இயங்கி வரும் 5 பிரிவுகளிலும் சுமார் 250க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் 5வது தளத்தில் செயல்பட்டு வரும் பிரசவத்திற்கு பின்னர் பெண்களுக்கான பராமரிப்பு வார்டில் பிரசவம் ஆன தாய்மார்கள் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண்கள் என மொத்தம் 96 பெண்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கை குழந்தைகளுடன் பச்சிள குழந்தைகளுடன் படுக்கை அறை இல்லை என்று கூறி 7 நாட்களுக்கு மேலாக குழந்தைகளை தாய்மார்களையும் கீழே படுக்க வைக்கும் ஒரு நிகழ்வானது அரங்கேறியது. இது குறித்து குமுதம் செய்தியில் பிரத்யேகமாக குழந்தைகள் மற்றும் தாய்கள் படுக்கறை இல்லை என குறித்து செய்தி வெளியான நிலையில் குமுதம் செய்தியின் எதிரொலியாக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு நலப்பிரிவில் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கீழே உறங்கிக் கொண்டிருந்த பச்சிளம் குழந்தையும் தாய்மார்களும் கண்டு அதிர்ச்சி உற்ற அவர் மருத்துவர்களிடம் எப்படி பச்சிள குழந்தைகளை தாய்மார்களையும் கீழே படுக்க வைக்கலாம் என சரமாரியாக கேள்வி எழுப்பி மருத்துவர்களை கண்டித்தார். அப்போது உடனடியாக மருத்துவர்கள் மகப்பேறு நலப்பிரிவில் 2வது வார்டில் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெறும் வார்டில் உள்ள பெண்களை பழைய பிரசவ வார்டில் மாற்றப்பட்டனர். பின்னர் உடனே 7 நாட்களாக தரையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த 25க்கும் மேற்பட்ட பச்சிள குழந்தைகள் மற்றும் தாய்மார்களை மகப்பேறு நலப்பிரிவில் உள்ள 2வது தளத்தில் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு இருக்கைகள் வழங்கப்பட்டது. 7 நாட்களுக்கு நாளாக தரையில் படுத்திருந்த தாய்மார்களும் அவர்கள் உறவினர்களும் செய்தியின் எதிரொலியாக இருக்கை கிடைத்திருப்பதால் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.